அந்த கான்சர்ட்டுக்கு வர 10,000 20,000 பேர் அதுலயே நான் கேடு கேட்டவன் நான் தான்றதை நிரூபிக்கிற பாடலாம் இருக்கும் அது. சுத்தமா அந்த ஆர்டிஸ்ட் வெக்கமான சுத்தமா கிடையாது இந்த மெயின் ஆர்டிஸ்டுக்கு. நீங்க என்ன பாட்டுலாம் பாடினீங்க ரீசெண்டா பார்த்தேன் ரமன் சாரோட. எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க. அதை அவர் நல்லா தாங்கிக்கிட்டாரு. நீங்க சரி ஏதோ புகழ போறாங்க அப்படின்னு நினைச்சு இதை கேட்டா அவர் சீரியஸா உங்களுக்கு வந்து போய் கிளாஸ் போங்க நல்லா பாடலாம் அப்படின்னு சொன்னார்ல, ஏதோ சொன்னார். ஊரை சுத்தி ஆர்சன் படத்துல வந்து உங்க மியூசிக் இருக்குன்னு ஃபேன்ஸா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது நடக்கல. இனி ரீசன் பிஹைண்ட் தட். ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் ப்ரோ கூட வந்து பேச போறோம். ஜாலி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அமேசிங் அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு see you. நான் வந்து இது ரொம்ப ஃபியூ பீப்புள்கிட்ட தான் சொல்லுவேன் பிக் ஃபேன் ஆஃப் தெம் சொல்லிட்டு. பட் என்னை கமெண்ட்ல கலாய்ப்பாங்க நீ யாரை பார்த்தாலும் அதான்டா சொல்றேன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ரொம்ப சொல்ல மாட்டீங்களா? இல்லை, நான் அதை சொல்ல வரேன். அதுக்காக நான் சொல்றேன் பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ. நான் வந்து கரெக்டாக வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களை வந்து ஃபோரம் மாலில் மீட் பண்ணேன். அப்போ நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் 2016 செப்டம்பர்ல ஆரம்பிச்சா அது நீங்க ஆரம்பிச்சு. நான் வந்து டிசம்பர்ல உங்களை மீட் பண்ணேன். சார் திஸ் இஸ் தி போட்டோ. அப்ப நான் ஆக்சுவலி vlog பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. பட் நான் உங்களை வீடியோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெரி ஹாப்பி டு மீட் யூ டுடே இன் பர்சன் அகைன். எஸ், இன்னைக்கு நம்ம பேச போறோம். அண்ட் மெயினா நம்ம இன்னைக்கு பேச போறதுக்கான ரீசன் தி ஒன் கான்செப்ட். நீங்க தான் எல்லா கேள்விக்கும் பதில் வந்து ஆகஸ்ட் 1 வந்து எது கேட்டாலும் அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த கார் வாங்கினா எதை பத்தி கேட்டாலும் கார் பத்தி. ஆக்சுவலா ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் ஷோ பண்ணுறதுன்றது வந்து லைக் லிட்ரலி ஹோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை லிஸ்னர்ஸ் ஃபேமிலி வந்து இங்கே தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு தலையாய கடமை மாதிரி. ஸோ இப்போ நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸோட ஆகஸ்ட் 1 OMCAல நடக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாம் கன்ஃபார்மா வரணும். ஓ யா 100% I'll be there. லாஸ்ட் டைமும் சென்னையில் பண்ணும்போது நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. நீங்களே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அண்ட் இந்த கான்செர்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் பேசுவோம் கண்டிப்பா. 100% நல்லா தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பேசுறேன். யூஸ்வலாக நான் வந்து நான் யார்கிட்ட பேசுறேனோ இதை நான் கண்டிப்பா கேட்டுருவேன். உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னது? நான் எப்படின்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதே ஒரு 5 வருஷம் சாப்பிடுவேன். இப்போ என்ன சாப்பிட்றீங்க? இப்போ வந்து வீட்டில் தோசை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் செக்யூரிட்டியாக வந்தார். அவர் தோசை பயங்கர வேற லெவலில் பண்ணுறாரு. ஸோ அவரோட தோசை பிடிக்கும். அண்ட் இந்த அலியோலியோ பாஸ்தா இருக்குல்ல, அது ஒரு கடையில் போய்ட்டு அது ஒரு மாதிரி ட்ரிப் ஆகி அதிலே போயிடுவேன். என்னை பார்த்தோன்னே அவங்க அதை ரெடி பண்ணிடுவாங்க. அலியோலியோ அது பாஸ்தா நல்லா இருக்கும் ரொம்ப. அது அந்த இந்த ஒயிட் சாஸ் இதெல்லாம் இல்லாமல் வெறும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எல்லாமே பிடிக்கும். எனக்கு நான் வெஜிடேரியன். எடிபிளா இருந்தா போதும் சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஃபுட் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் அது எதுல? என்ன லாங்குவேஜ்? தமிழ்லையா? எந்த படமா வேணா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். தமிழில் ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து லப்பர் பந்து பிடிச்சிருந்தது தமிழில். ஓவராலாக நான் இந்த வருஷம் 209 ஃபிலிம்ஸ் பார்த்துட்டேன் தியேட்டரில் போய். பயங்கரமான அந்த ரிவ்யூவர்ஸோட அதிகமாக பார்ப்பேன். நான் கவுண்ட் பண்ணிட்டே வருவேன். ஆமாம், நானே புக் பண்ணி தியேட்டரில் போய் பார்ப்பேன். நேற்று சூப்பர் கேர்ள் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று பார்த்தேன். ஓவராலானா எனக்கு அந்த தெரியல எல்லாமே பார்த்துட்டேன். எல்லா படமும் அதாவது ஒன்று பார்த்து ஒரு 2 நாள் மைண்டில் ஓடின மாதிரி ஃபீல். ஹவுஸ் மேட் அந்த படம் ஒரு மாதிரி வைல்டா இருந்தது. சீரியஸா சொல்றேன். நிறைய பேர் இந்த அப்சஷன்லாம் பயங்கரமா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த ஹவுஸ் மேட் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரிப்பியா மாதிரி ஒரு கான் கேர்ள் ஸ்பேஸ்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இப்ப திருப்பி பிரேக்கிங் பேட் பார்த்து முடிச்சேன். அது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஓ, 2வது வாட்டி பார்த்து முடிக்கிறீங்க. நைஸ். அதுல உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பேட்ல பிடிச்ச ஏதாவது ஒரு எபிசோடு இல்லை ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்? எனக்காச்சும் அந்த வாஷை போய் வாங்குவாங்கல்ல அவங்க ஒய்ஃப், அவங்கள மிரட்டி அந்த எதுல ஒர்க் பண்ணானா அதே போய் வாங்குவாங்க. அது பயங்கரமா பிடிக்கும். அதுல அந்த ஓனர் வந்து கொடுக்க முடியாதுமா, அவனை போய் ப்ரெஷர் போட்டு ஆம் ட்விஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. நம்ம ஊர்ல பண்ற ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கரெக்டா அந்த சீன் ஞாபகம் வருது பாருங்க. நைஸ். அப்படின்னா அது உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துருக்கு. நைஸ். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் யூடியூபரா? கேன் பி இன் தமிழ், கேன் பி இன் இங்கிலீஷ், ஆர் எனி. அடிக்கடி நான் யூடியூப்ல பார்க்கிறது இது யூடியூபர், இன்ஸ்டாகிராம், தமிழ் டாக்ஸி பிராங்க். ஆமா, ஒருத்தர் பண்ணுவாரு. பிடிக்கும். இந்த மாதிரி சும்மா சொல்றது நப்பாசா இருக்கும். சரி, நம்மளை பத்தி எப்ப சொல்லுவாங்க ஞாபகம் சொல்லிட்டு சரி ஓகே. ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க இது அடிக்கடி பார்ப்பேன். நான் வெஜ் ஃபுட் ரொம்ப கம்மியா போடுறதுனால மேபி அப்படிலாம் இல்லை. எனக்கு நான் ஆக்சுவலா நான்வெஜ்ஜோட டோர் ஸ்டெப்ல இருக்கேன். சின்ன புஷன் தான் உள்ள விழுந்துருவேன். நான் கூட்டு போறேன். நான் அதுக்கு காரணமா இருந்தா இது வெரி ஹாப்பி. சரி, இப்போ வந்துட்டு உங்களோட வட சென்னை ஆல்பம்க்கு நம்ம பிக் ஃபேன். அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு கோடிக்கணக்கான வாட்டி கேட்டு நீங்க அது வந்து
சலிச்சு போயிருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ சார்பேட்டை பரம்பரையிலுமே வந்து வெரி பிக் ஃபேன். இது வரைக்கும் நீங்கள் போட்டதுலேயே மியூசிக் போட்டதுலேயே பெஸ்ட்டு ஆல்பம்ஸ் வந்து வட சென்னை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட ஃபேவரட் என்ன? என்னோட ஃபேவரட் இதுக்கு முன்னாடி எனக்கு ரெட்ரோ ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஏன்னா நிறையா பிடிச்சதெல்லாம் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ வந்து எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரிலீஸ் ஆகலாம். ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. செய்யோனோட ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதுக்கு முன்னாடி ரெட்ரோ, அதுக்கு முன்னாடி வட சென்னை கண்டிப்பா. அந்த ஜிப்சி ரொம்ப பிடிக்கும், ஜிப்சி ஆல்பமா. அப்புறம் இந்த ஆல்பம் பெருசா தெரியாது, பாரிஸ் ஜெயராஜோட எல்லாமே காணா, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னும் ஒரு ஆல்பம் கூட அதுவும் பெருசா யாருக்கும் அந்த ஆல்பம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். குலு குலு குலுகுலோட ஒரு பயங்கர இண்டிபெண்டன்ட் நேச்சர் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு சாங் நீங்க போட்ட சாங் வந்து ரொம்ப நாள் நீங்களே வைப் பண்ணிட்டு இருந்தது நீங்களே? எதுவுமே கிடையாது. அதான் இல்ல அவர்ஷன்ல இருப்பேன். அப்படியா? ஒரு பாட்டு மட்டும் தான் நான் அப்பப்போ கேட்பேன். ஏன்னா அது நான் வந்து யுவன் சவுண்ட்ல பண்ணோம் அப்படின்னு பண்ணேன். இந்த என்னடி மாயாவி இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி ஒரு யுவன் சாங் மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது. அதனால அது மட்டும் அப்பப்போ கேட்பேன். மற்றவெல்லாம் பயங்கர அவர்ஷன் ஆகும், தட்டி விட்டு போயிட்டு ரிப்பீட்டட்லி நான் மறந்தே போயிடுவேன். ரிலீஸ் ஆகிடுச்சு என்னோட சாங் ப்ளே பண்ணிருப்பேன், எனக்கே தெரியாது. அப்படியே அப்படியே விட்டுருவேன், தட்டி விட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஓகே, ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வந்து கேஷுவலாக மேக் பண்ண ஏதாவது ஒரு மியூசிக் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு, அந்த மாதிரி நடந்துருதா? அது என்னோட வாழ்க்கையுடைய கதையே அதுதான். பயோபிக்கோடைய ஃபர்ஸ்ட் லைன் அது. கேஷுவல்னா நம்ம எஃபர்ட்ன்றது நம்ம மியூசிக்கை எஃபர்ட்டா பார்க்கவே இல்லை, ரொம்ப பிடிச்சதான் பண்றேன். இப்படி நைட் வந்து மைலோ குடிச்சா நீங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து குடிச்சேன்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி தான் பார்க்குறேன். அதனால எஃபர்ட் இதுவே இல்லை. சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது நம்ம பிடிச்சி செஞ்சு அதை வந்து அவங்கள அப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் எஃபர்ட் போடுவோம். என்னன்னா புரிய மாட்டேங்குது, அவங்களை எப்படி ஸ்கேம் பண்ணி நல்ல விஷயத்த உள்ள வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம்ல, அதுதான் எஃபர்ட்டா இருக்கும். பட் மியூசிக் அதே மாதிரி ஏதாவது ஒரு பாட்டுக்கு நீங்க வந்து ரொம்ப இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவங்க அது கேட்காம இந்த கபாலி டீசர் அப்படியாச்சு. அப்போ வந்து வேற ஒரு ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். நான் போய் கொஞ்சம் புஷ் பண்ணேன், ப்ளீஸ் இதை வைங்க, இது நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி ரஜினி சாருமே இல்லை நல்லா இருக்குப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணது பெரிய விஷயம். அப்போ அது அப்படி நடந்தது. நைஸ். ஒரு டியூன் ஏதாவது இப்போ நீங்கள் வந்து கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டு பண்ணுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் இருக்குதா? இருக்கு. பிளாக் காஃபி கோல்ட் ப்ரூ. ஆக்சுவலாக August 1 அன்னிலேருந்து அந்த நம்ம ஷோலேருந்து நம்ம கோல்ட் காஃபி இன்னும் கோல்டாக குடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா பகுதியிலையும் August 1 கோல்ட் காஃபி. இப்போ ரீசெண்டாக ஏன்னா ரொம்ப பைத்தியக்கார பிரெயின் இருக்கு எனக்கு. ஸோ அது கொஞ்சம் கட்டுக்கோப்பா மார்னிங் டைம்ல மத்தியானம் ஈவினிங் குடிச்சு அப்புறம் வைடாவே ரொம்ப அது தூங்கணும் ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அது ஒரு மாதிரி கோ டு இது ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த கான்செப்ட் பத்தி சொன்னீங்க. ஆமா, August 1 நடக்கிற கான்செப்ட். இதுல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போற இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ண போறதுலயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட் இருக்கு? ஏன்னா நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நான் 1-2 மட்டும் சொல்றேன். ஆனா மற்றவை நேரில் அந்த மாதிரி பண்ணிடலாம். சரி, ஏதாவது இதுதான் மோஸ்ட் ஃபேவரட் இருக்கும், லைக் இதுதான் நான் வந்து பேங்கா இறக்க போறேன். ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து The One சாங் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் ஐ டிடன்ட் பெர்ஃபார்ம் தட் சாங். ஏன்னா அந்த படம் வந்து வரும்போது எனக்கு லண்டனில் ஒரு ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஷோஸ் எதுவும் பெருசாக ஒரு மேசிவ் ஸ்கேலில் பண்ணல. லாஸ்ட் இயரில் பயங்கர பிஸியாக இருந்தேன். நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோ பில்டு அதுன்னு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த சாங் The One, அதனால தான் அந்த கான்செர்ட் பேர் The One. எனக்கு ரொம்ப பிடிச்ச, பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் அது. அண்ட் அது இப்போ மெதுவாக க்ரோ ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. எதுக்காக அந்த சாங் பண்ணோமோ அந்த மீனிங் பிடிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்போ ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு தட் வில் பி a very ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் பாட போகிறேன். சொல்றேன் நீங்க இன்னும் 2 சொல்லணுமா? 2 சொல்றேன்னு சொன்னேன். நீ சொல்லவே இல்லையே. என்ன சொன்னீங்க நீ? ரிமைண்ட் பண்ணி ஐயோ, 1-2 மட்டும் சொல்றேன். கனிமா வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜூன்ல லண்டன்ல பண்ணோம். அப்போ ஒரு மாதிரி அந்த சாங் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் பிகினிங் டு பிகம் பிக். அப்போ ஒரு மாதிரி பிக், பட் now it's much bigger. ஸோ அதுக்கும் அந்த பாட்டுக்கு ஏதாவது ஸ்டேஜில் யாராவது வந்து ஆட வைக்கணும், செம்மையா ஜாலியாக. அதாவது அந்த கான்சர்ட்டுக்கு வர 10,000-20,000 பேர் அதுலேயே நான் கேடு கேட்டவன் நான் தான்றதை நிரூபிக்கிற பாடலாக இருக்கும் அது. சார் நல்லா வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறீங்க. கண்டிப்பாக. பட் யா நம்ம 3-4 இயர்ஸாக we have rehearsed the show.
அண்ட் இந்த ஷோ வந்து பயங்கர ஜாலியாக என்டர்டெய்னிங்காக ஒரு ஹைப்பர் ஃபன் இருக்கும். சுத்தமாக அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வெக்கமான சுத்தமாக கிடையாது இந்த மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அதுலேருந்து வர்றதுனால இதுக்கு ஒரு செம ஃபன் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரிங் இருக்குது. வி ஹாவ் அன் அமேசிங் பேண்ட். இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் லைவ் பர்ஃபார்மன்ஸ். இல்லை ரொம்ப நாங்கள் ட்ராக்ஸ்லாம் ப்ளே பண்ணி அதெல்லாம் இல்லை. ஸோ அண்ட் இட் இஸ் அ நான் ஸ்டாப் ஷோ. நடுவில் அப்படியே நின்று அந்த இவங்களுக்கு மாலை போட்டு நம்ம நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வடை மாலையை போட்டு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நடக்காது. அவங்களுக்குலாம் நன்றிகள் தேங்க்ஸ் முதலே சொல்லிட்டு அப்படியே நான் ஸ்டாப் ஷோவாக இருக்கும். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை பேண்ட். அவங்க பயங்கர என்னோட பைத்தியத்தை அவங்க வந்து தணிக்கிறதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூவி நிறைய மூவி சைன் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் சைன் பண்ணும்போது இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியை சொல்கிறேன், லைக் நாட் அபவுட் யுவர் மியூசிக் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணி இருக்கீங்களா? இல்லை அப்படி ஃபீல் பண்ண சம்டைம்ஸ் ஏதாவது முன்னாலாம் அந்த இபி கட்டுறதுக்காக ஏதாவது ப்ராஜெக்ட் எடுப்போம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. சம்டைம்ஸ் ஏதாவது டேக்ஸ் ஆகிடுச்சு ஏதாவதுன்னா வெரி ரேர்லி ஏதாவது ஒரு படம் சரி இது பண்ணிடலாம் அப்படின்னு செய்யணும். அந்த படம் தான் பயங்கரமாக போகும். அது எதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? சொன்னே ஜாலியாக இருக்கும். மறந்துடுச்சு இல்லை உங்களுக்கு எப்படி மறக்கும்? 209 ஃபில்மா இந்த வருஷத்துக்கு அதை நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்க ஒருத்தருக்கு இது எப்படி மறக்கும்னு நான் கேட்குறேன். நான் ஒரு படம் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் பயங்கரமாக போச்சு. சூப்பர் ரொம்ப ஹாப்பி. ஆனால் அதுக்காக நம்ம போய் கேட்டதெல்லாம் பண்ணல. அந்த டைமில் கொஞ்சம் ஹசில் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அப்படி பண்ணா அப்பதான் யோசிச்சேன் நம்ம நல்லா இருக்குன்னா பண்ணிருந்தோம், ரொம்பலாம் யோசிக்க கூடாது. நைஸ் நைஸ். உங்களுக்கு எப்பயாவது வந்து சக்சஸ்னால நீங்க வந்து எப்பதான் வரும்னு பாக்குறீங்கன்றீங்களா? சக்சஸ்னால பயந்துருக்கீங்களா? லைக் சக்சஸ் எவர் மேட் யூ ஃபீல் அஃப்ரைட்? அது ஒரு ஏதோ ஒரு அந்த ஃபீலிங் எனக்கு தெரியாதே. இனிமே தான் ஓடிட்டே இருக்கேன். நீங்க சக்சஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றது என்ன சக்சஸ்? ஒண்ணுமே இல்லையே. நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சக்சஸ் தெரியல, சக்சஸ் ஆன்னு சொல்ல முடியும். So what is success for Sana? இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். ஆக்சுவலா எங்க போனாலும் கேன் டு பெட்டர் தான். எங்க போனாலும் இல்ல நிஜமாவே பண்ணலாம். இல்ல எந்த டைம் எவ்வளோ நீங்க வந்து அச்சீவ் பண்ணாலும் you have to அந்த கேன் டு பெட்டர். அதுதான் வந்து ஆமா. ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்கேலே கிடையாது சுத்தமா. அதை நான் இம்பாக்டும் பண்ணது இல்லை. செம்மையா இருக்குன்னா செம்ம ஜாலியாக போய் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதை வந்து ஒரு இதாக்கி அது ஒரு பிராண்ட் ஆக்கி அதை என்ஜாய் பண்ணிட்டு அந்த பார்ட்டி பண்ணிட்டு அந்த மாதிரி. நான் எப்போ பண்ணுவேன்னா எனக்கு சாங் பண்ணப்போ பண்ணுவேன். சாங் இப்போ எனக்கு இந்த பாட்டு அப்படிதான், உனக்குத்தான் ஒரு சாங் வந்தது இல்லை, அது வந்து ஒரு படம் அந்த சித்தா பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கிஃப்டாக கொடுத்தேன் அந்த பாட்டு. அன்னைக்கு எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து ஆஃப்ரோ கூட்டிட்டு ஆஃப்ரோ நம்ம போய் ரேடியோ ரூம் போய் டயட் கோ குடிக்கலாம்னு சொல்லி, நான் குடிக்க மாட்டேன், அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இது பண்ணுறோம். சார் நீங்கள் பார்ட்டி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சாங் பண்ணது. கண்டிப்பாக அது யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். பட் அது ரொம்ப லவ் கிடச்சிது, அவ்வளோதான். மற்றபடி தெரில. ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து உங்களோட குவாலிட்டி வந்து உங்களோட கிட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறது உங்களோட ஒரு குட் குவாலிட்டி. ஆமாம். அண்ட் தி வந்து நீ வந்து 8th படிக்கும்போது என்ன பண்ண, 9th படிக்கும்போது என்ன பண்ண வருஷம் கேட்டே வந்தா. 10th அப்புறம் எதுவும் எனக்கு கேட்காதன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன மாதிரி இல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். 10th அப்புறம் இதுக்கப்புறம் அப்பா கேட்காதம்மா ரொம்ப குடுறமா இருக்கும், இந்த மாதிரி நீ ஆயிடவே கூடாதுன்னு சொல்லி மேபி ஏதாவது ஒன்று சொல்லலாம். வி டோன்ட் டேக் எனி திங் டு ஹார்ட். ரொம்ப அப்படியே பயங்கரமாக அது ரொம்ப முக்கியமாக நினச்சி ஊரே நம்மளை பார்க்குதுன்னு வாழ்றது எங்கள் ஃபேமிலிக்கே வராது. ஏதாவது பிசாரான ஒரு சவுண்ட் எங்கேயாச்சும் கேட்டு அதை டியூனாக மாற்றிருக்கீங்களா? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் YMCA நடக்குது மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பால் குக்கரோட ஒரு சவுண்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு சவுண்டு வந்தது. வா இந்த சாங்கில் செம்மையாக இருக்குது, எங்கடா வந்துச்சு திரும்பி ப்ளே பண்ணுறேன், வரவே இல்லை. பார்த்தா ஸ்டூடியோவில் டோர் திறந்துருக்கு, அந்த பக்கத்தில் பால் குக்கர் வச்சுருந்தேன். அதுதான் அந்த நெருப்புடால ஒரு சைரன் வரும்ல, அது அது மாதிரி நிறைய சவுண்ட் இருக்குது, நிறைய சவுண்ட் பேஸ். இப்போ நான் எங்கள் ஏரியாவில் நிறைய வெள்ளம் வரும்ல, பார்த்துருப்பீங்களே வீடியோலாம். அப்போ பூச்சி ஃப்ராக் எல்லாம் சேர்ந்து பயங்கர சவுண்டு, பயங்கர லவுடாக இருக்கும். நீங்கள் அந்த ஏரியா போய் இன்னும் பேசவே முடியாது, பயங்கர லவுடாக இருக்கும். அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அதில் தான் இந்த என்ஜாய் என்ஜாமி சாங் ஆரம்பிக்கும். அதோட ஒரு கிரிக்கெட் அண்ட் ஃப்ராக் சவுண்ட் இருக்குல்ல, அது அங்கேருந்து ஆரம்பிச்சது. அது எப்பயுமே ஒர்க் பண்ணும். ஐ திங்க் ஒரு சவுண்ட் ஸ்கேப் இருந்தால் இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க ப்ரோ? ரிலாக்ஸ் நல்லா கம்போஸ் பண்ணிட்டீங்க, ஐ மீன் அதுவே என்ஜாய் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி வண்டி எடுத்து டிரைவ் போவேன் டெய்லியுமே. ஏன்னா வீட்டில் ஸ்டூடியோவில் தான் ஒர்க் பண்ணுறேன், என்னோட ஸ்டூடியோ பக்கத்து தெருவில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு ஜாப் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு டெய்லி ஏதாவது
மோஸ்ட்லி படம் பார்க்க போவேன்ல, ஸோ அது ஒரு செம ஃபன்னான ஒரு ரிலாக்ஸிங் ப்ளஸ் பயங்கர என்டர்டெயின்மெண்ட் அண்ட் செம இன்ஸ்பிரேஷன். இது சூப்பர் கேர்ள் பார்த்தேன், செம இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு கல்கி 2 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் ஒன்று பண்ணேன். ஸோ செம ஹாப்பியாக இருந்தது. ஓ ஓகே, நைஸ். கேட்கவே சூப்பராக இருக்குது. உங்கள் சாங்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரைவ் பண்ணும்போது தான் கேட்குறான், நாங்களாம் கேட்குறோம் போகும்போது ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது. நீங்கள் அந்த மாதிரி வந்து என்ன பாட்டு கேட்பீங்க? யார் பாட்டு கேட்பீங்க டிரைவ் போகும்போது? நம்ம ட்ரைவ் போகும்போது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே ட்ரைவ்லாம் போவீங்கன்னு சொல்லிட்டு. பெருசாக மியூசிக் கேட்கவே மாட்டாங்க காரில். பாட்காஸ்ட் அந்த மாதிரி அது நிறைய கேட்பேன். அது இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அதெல்லாம் சொன்னால் போர் அடிக்கும், செம்ம பூமர் ஆக்கிடுவானுங்க, அது சொல்லவே வேணாம். இர்ஃபான்ஸ் வியூ பார்த்துட்டே இருப்பேன். ஆகஸ்ட் 1 அன்னைக்குலேருந்து சென்னை கான்சர்ட்ல இருந்து இர்ஃபான்ஸ் வியூ. கவலைப்படாதீங்க, இந்த த்ரூ அவுட் வீடியோ நான் வந்து எடிட்ல நான் இந்த பக்கமும் இந்த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் போட்டுருவேன். ஃபுல்லாவே அதான் இருக்கும், சொல்லவே தேவையில்லை. கார்ல போகும்போது ஏதாவது காமெடி பார்த்துருப்பேன். ஃப்ளைட்ல போனால் அந்த மர்டர் மிஸ்ட்ரி அதெல்லாம் பார்ப்பேன். ஓ மூவிஸ் ஒரு மாதிரி டார்க்காக பார்த்துட்டு இருப்பேன். டவுன்லோட் பண்ணி வச்சு பயங்கர கொடூரமாக பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ சீக்கிரம் இறங்கிடலான்ட்டு. எந்த டேரக்டர் உங்களுக்கு கால் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்லி நீங்கள் எக்ஸைட் ஆவீங்க? ஏதாவது அது மாதிரி டேரக்டர் இருக்காங்களா நம்ம ஊரில்? கால் பண்ணி அந்த காலே எக்ஸைட்டட் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஃபோன் இல்லை, ஃபோன் நான் ஒர்க் பண்ணும்போது அப்படியே வச்சிருவேன். ஓகே. அப்புறம் அது 200 தாண்டிடுச்சுன்னா போய்டும்ல லிஸ்ட்டு தாண்டி. ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஏதாவது ரெஸ்பான்ஸ் ஐம் ஆல்வேஸ் அவைலபிள். அதனால சம்டைம்ஸ் 200க்கு மேலே போயிடும், லிஸ்ட்டில் இருக்காது. பட் அது இல்லை கேள்வி. எனக்கு எப்பயுமே எக்ஸைட் டைரக்ட் ரஞ்சித். ஆமா, ஏதாவது ஒன்றுனா தான் கால் பண்ணுவாரு, அது ஏதாவது ஒன்று இருக்கும். ரஞ்சித் அண்ட் சந்தோஷ் நாராயணன் காம்பினேஷன், மறுபடியும் காம்பினேஷன் அப்படின்றதே ஒரு இப்போ ஒரு மித் மாதிரி தானே இருக்கு. கொலாபரேஷன் தான், அப்பப்போ வர்றது தான். அண்ட் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக வரும். கரெக்டாக அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது செம்மையாக நடக்கும். ஆசன் படத்தில் வந்து உங்கள் மியூசிக் இருக்குன்னு ஃபேன்ஸாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து வட சென்னை கனெக்ஷன்னால அது நடக்கல. எனி ரீசன் பிஹைண்ட் தட்? ஒரு படம் செட் பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ள டைரக்டருங்க படுற பாடம் நீங்கள் பார்த்தீங்க, இது ஒரு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டஃப். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளே போய் என் கூட வேலை பார்க்கல, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துக்கோங்க. கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டை அணியோட பண்ணாரா, அதுக்கப்புறம் வந்து அணியோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு படம், அதுக்கப்புறம் நான் பண்ணேன் மகான் நினைக்கிறேன். மகான் ஓகே. அணை அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்புறம் நான் பண்ணேன். இது கடைசி விவசாயி வந்து இளையராஜா சார் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணேன். அதெல்லாம் நிறைய நடக்கும். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் லேட்டஸ்ட் ஃபிலிம் வந்து இளையராஜா சார் மியூசிக்கு பயங்கரமாக இருக்குது. நாங்களாம் பார்த்து வேறு லெவலில் ஒரு என்னியோ மோரிகான் அந்த ஒரு குவிண்டின் டாரண்டினோ படம் பார்த்து நம்ம வைப் ஆகும். அந்த லெவலில் வைப் ஆகிட்டு வந்தேன் இப்போ தான் நெக்ஸ்ட் ஃபில்மு. ஸோ அது இட்ஸ் ஜஸ்ட் அ கொலாபரேஷன் அது. பட் நான் ஆன்சர் சொல்லணும், நீங்கள் உங்களோட ஒர்க்லேயே வந்து எனக்கு அந்த வட சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம்னாலையும் சரி, அந்த அந்த வைப்பு ஒரு பேய் ஆட்டம், அது அந்த வைப்பு வந்து அதாவது ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் உட்காந்துருக்கேன்றது வந்து வரும்போது நம்ம நல்லா பண்ணோம், அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் சொதப்பாமல் இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். I have some yes or no question for you. Have you ever disagreed with a director about a song? About a song? No. Have you ever composed a song that you personally didn't like? No. Have you ever felt your work didn't get recognition it deserved? No. Is there favoritism in music industry? Yes. Have you ever lost a film because of industry politics? Yes. இது எல்லாருமே தான் சொல்லுவாங்க. இது லாஸ்ட் ஃபிலிம்ல தப்பான வேர்டிங் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி மிஸ்ட். ஓகே. லாஸ்ட்னா நம்ம டிசர்வ் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒர்த் இல்லையே. Have you ever been disappointed after an audio launch or a music release? ரிலீஸ் பண்ணுறதே பெருசு. இப்போலாம் ஏமா இருக்கான், என்ன வருதுன்னே தெரியல. ஓகே தான். யா. நோ. Do social media trends affect music quality today? Yes. Have you ever rejected a big film because of creative differences? Yes. Do you think AI will become a threat to music composers? I don't know. தெரியல. நெக்ஸ்ட் இயர் பேசலாம் அதை பற்றி, இன்னும் மோசமானதுக்கு அப்புறம். Still, I mean, AI வந்து ruin பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? Like things around us. நான் வந்து ஒரு லைக் யூசர், சூப்பர் யூசர், ஹைப்பர் யூசர்னு சொல்லலாம்ல. ஒரு எனிதிங்ல நான் வந்து ஒரு ஹைப்பர் யூசர் ஏஐல. இந்த வருஷமே ஒரு 6 பில்லியன் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பில்லியன், ஆமாம். ஸோ நான் அதுக்குள்ளே நிறையா
வென்ச்சர் பண்ணியிருக்கேன். லைக் ஐ see a lot of threats coming, not just for music, ஓவராலாகவே. கண்டிப்பாக ஐ திங்க் we should act fastன்ற மாதிரி தான் இருக்குது. என்னுடைய கருத்து அது. அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக நீந்தி எங்கேயோ போயிட்டேன். அங்கே இருக்கோம். உங்கள் கான்சர்ட் டிக்கெட் எல்லாம் இந்த வாட்டி சோல்ட் அவுட் ஆகும்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? எஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹவு டு யூ வாண்ட் பீப்புள் டு திங்க் சனா வந்து எப்படிப்பட்ட இன்னும் பீப்புள் வந்து இப்படி நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல, 20 இயர்ஸில் நம்ம இருப்பேனானே தெரில. ஃபஸ்ட்டு அவங்க எப்படி நினைப்பாங்க, எனக்கு வந்து நம்ம சாகும்போது கூட்டமாக வரணும்னு ஆசை மட்டும் இருக்குது, அவ்வளோதான். அப்போ தான் நம்ம யார் யாருக்கு என்ன பண்ணோன்றது தெரியும் அப்படின்றது ஃபீல், அவ்வளோ மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அது இம்மெட்டீரியல் தான். மறந்துட்டா பெஸ்ட்டு. ஞாபகம் வச்சுருந்தா நல்ல விஷயங்கள் ஞாபகம் வச்சுருந்தா ஓகே. கிரேட் 20 இயர்ஸ் ஆகுமான்னு தெரியல, அதுக்கு சீக்கிரமே கூட வந்துடலாம். இவர் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி தான் பேசுறாரு. என்னன்னே தெரியல, எனக்கு என்னன்னே புரியல. வெரி ஹாப்பி இன்னைக்கு. உங்களோட நான் உட்கார்ந்து பேசுனதுக்கு வெரி ஹாப்பி. நீங்க என்ன பாட்டுலாம் பாடினீங்க ரீசெண்டா பார்த்தேன் ரமன் சாரோட. ஆமா பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க. அதை அவர் நல்லா தாங்கிக்கிட்டாரு. நீங்க சரி ஏதோ புகழ போறாங்க அப்படின்னு நினைச்சு இதை கேட்டா நீங்க நான் எப்படி சீரியஸா உங்களுக்கு வந்து இப்போ கிளாஸ் போங்க நல்லா பாடலாம் அப்படின்னு சொன்னார்ல, ஏதோ சொன்னார். நல்ல மனுஷன் அப்படி போட்டு வாட்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று வச்சிருந்தேன். சரி நீங்க இப்படி பேசுறதுனால எனக்கு வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. இல்லை நல்லா தான் பாடிருந்தீங்க, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நோட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது, என்னோட பெட்டராக பாடிருந்தீங்க. நாங்கள் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி பாடுவோம்ல மைக்கில், அதோட பெட்டராக இருந்தது. இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் அந்த கானா பாய்ஸோட பண்ண கேவலமாக இருந்தது. ஐயோ அங்கே உட்காந்து நான் மட்டும் தனியாக ஆடி இப்படி ரிவைட் பண்ணிட்டு இருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன். இங்கே இருந்து கேட்கறதுக்கே இப்படி இருக்குது. நம்ம கான்செப்ட்ல கேட்டால் ஆகஸ்ட் 1 எப்படி கொண்டு நந்தனம். ஆமா இது வந்து நீங்க ஃப்ரண்ட்ல நின்று நீங்க அப்படியே வைப் பண்ணிட்டே நீங்க பார்க்கலாம். அதுவும் வந்து வைப் பண்ணிக்கிட்டே பாக்குறப்ப போன் இல்லாம பார்க்கணுன்றது வந்து ப்ரோவோட ஒரு ஆட தெரியலனா அந்த ஃபேன் பிட்டுக்கு வராதீங்கன்ற ஒரு சேலஞ்ச். அப்படி கத்துட்டு வந்துருங்க. இன்னும் இருக்கு 15-20 நாள் இருக்கு. சும்மா அப்படி குதிச்சுக்கிட்டே அட்லீஸ்ட் ரொம்ப பேசிக் ஸ்டெப்ஸ் தெரியணும் இல்லையா? அப்பதான் உங்களுக்கு டிக்கெட், உங்களுக்கு ஃபேன் பிட் டிக்கெட். இல்ல அப்படி ஆட தெரியல அப்படின்னா விஐபி டிக்கெட் வாங்கிட்டு ஃபேன் பிட்ல வரணும். ஃபைன். ஆமா ஆள தெரியாததுக்கு ஃபைன். ஆமா சூப்பர். யூ கைஸ் ஹேவ் டு கோ புக் தி டிக்கெட்ஸ். வந்து புக் மை ஷோல இருக்குது. அண்ட் நீங்க போய் நீங்க தி ஒன் போட்டாலே வந்துடும். இட்ஸ் ஈஸி. தி ஒன் ஆகஸ்ட் 1 மறந்துடாதீங்க. நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் YMCA. சத்தியமா மறக்க மாட்டாங்க. எனக்கே கடுப்பாது. அவர் சொன்னாரு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ன பண்றேன் நீ என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். நீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, நான் இதுக்கும் மேலக்கும். பட் ரொம்ப தேங்க்ஸ்யா இந்த விஷயம் பண்ணதுக்கு. இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா இங்கே ஒரு தனியாக ஷோ பண்ணுறதுன்னு இட்ஸ் a huge thing. அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அட் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். அவங்க ஐ ஹவ் known them for almost 15 years. கார்த்திக்லாம் பிக் FM கார்த்திக் தான் நான் வச்சிருக்கேன் இன்னும் என்னோட ஃபோனில். ஸோ அப்போலேருந்து தெரியும். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் பிரிட்டி ஷுர் லைக் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கும் ஷேர் த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். அவங்களோட நான் எக்ஸைட்டடாக கண்டிப்பாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். கிரேட். முக்கியமாக கேட்கணுன்ட்டு இருந்தேன், ஒய் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்? ஆக்சுவலாக ஒரு வி கோ லாங் வே பேக். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப வருஷமாக கார்த்திக் பிக் எஃப்எம்மில் இருக்கிறதுலன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு கான்சர்ட்டுக்கு வந்து வி பிளான்ட் அ ஹியூஜ் கான்சர்ட் ரைட் ஆஃப்டர் கபாலி. நம்ம ஒரு பெரிய கான்சர்ட் ஒன்று பிளான் பண்ணி அவங்க மகாவீரன் கார்த்திக் தே ஃபார்ம் திஸ் கம்பெனி அண்ட் வந்து எங்களை மீட் பண்ணி தே பிட்ச் திஸ் ஹோல் ஐடியா. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட் வாஸ் சப்போஸ் டு பி வித் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். அப்போ பொலிட்டிக்கல் சீனில் டெத், ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் டெத்லாம் இருந்ததுனால வி ஹேட் டு ஷிஃப்ட் இட். அப்படியே ஷிஃப்ட் ஆகி வாழ்க்கையில் எங்கெங்கேயோ போயிட்டோம். பட் வி ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃபேமிலி மாதிரி. இப்போ திருப்பி இது பண்ணுறது I feel like this is my first concert. Great. Super. Literally. So guys, once again, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நான் டயர்ட் ஆயிட்டேன். We will catch you in the next video. Nice talking to you, bro. Thank you so much. Thank you so much. Had a great time. Thank you. கலக்குறீங்க. Bye. Thank you.